யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்சீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய்சீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜெய் சித்தி விநாயக, ஜெய் சரபேஸ்வர, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா 8/17/26 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க, அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க மேனரிசம்ஸ், அவங்க மெரிட், ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதே போல் இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க லைஃப் லாங் ரொம்ப அருமையான ஒரு லைஃப் ஸ்டைலை அடையிறதுக்கு என்னென்ன லக்கி டிப்ஸை பயன்படுத்தினா நல்லா இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்களாம் ஜெய்சீனிவாசன் டிவி யூடியூப் சேனலை, தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. இந்த 8/17/26 இந்த தேதியை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து சனி கிரகம். சனி கிரகம்னா கர்மகாரகன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் செய்யக்கூடிய எல்லா தொழிலும், சின்ன ஒரு தொழிலேருந்து, சின்ன ஒரு வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும், அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறது வந்து சனி கிரகம் தான். அதனால இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் இல்லாமல், ஒரு அறத்தோட, வா ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒரு அறத்தோட இவங்க ஏதாவது வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு துன்பங்கள் வரலாம், ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி தான் ஒரு எத்திக்ஸோட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஈஸ்வர பட்டமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வர பட்டம்னா பெரிய விஷயம் இல்லையா? ஈஸ்வரனுக்கு மீஞ்சது யாருமே இல்லை. ஒரு கதையில் சொல்லுவாங்க, சனீஸ்வரன் வந்து எல்லாருக்கும் அவ்வளோதான் ஒரு கொஞ்சம் துன்பத்தை கொடுத்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு. ஒரு துன்பம்ன்றது வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் நாம் எடுக்கணுமே தவிர, இது என்ன, இது வாழ்க்கையா, நமக்கு இந்த அளவுக்கு துன்பங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி நினைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க ரொம்ப பெரிய உயர்ந்த பதவிக்கு போயிடுவாங்க. ஏன், இவங்களையே ஈஸ்வரன், இவங்கள தான் விஷ்ணுன்னு சொல்லணும், இவங்கள தான் கடவுள்னு சொல்லணும். அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு இவங்க போவாங்க அப்படிங்கிறது உண்மை. அதனால்தான் இந்த சனீஸ்வரருக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு மூர்த்தியை பாருங்கள், விக்கிரகத்தை பாருங்கள், எல்லாம் ஸ்ட்ரைட் விஷனாக தான் இருக்கும். ஐ கான்டாக்ட். இப்போ ஒரு கடவுளை போய் மூர்த்தியை பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குறது கடவுள் கூட உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சனீஸ்வரனுடைய மூர்த்தி மட்டும் அவருடைய விஷன் நம்ம மேலே விழுந்ததுன்னா நமக்கு துன்பங்கள் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் சைடாக அப்படி கிராஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சனீஸ்வரர் வந்து நமக்கு துன்பத்தை கொடுத்து அதை நம்ம வாங்கிட்டு நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து மேம்படுத்திக்கிட்டா கரெக்டு. பட் அது செய்யாமல் விட்டாச்சுன்னா தொந்தரவுக்கு போவோம். அதனால இந்த மாதிரி கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்குறார் சனீஸ்வரர்னு ஒரு கதையில் என்ன பண்ணுவாங்க, அவரை கொண்டு போய் ஒரு குகையில் அடிச்சுட்டு கல்லை வச்சு மூடிடுவாங்க. மூடிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, என்ன வெளியில் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லும்போது யாருமே போகல. ஸோ போகும்போது ஆஞ்சநேயருக்கு இது காதுப்படுது. ஸோ அவர் இவரை வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கும்போது உள்ளில் இருந்து சனீஸ்வரர் சொல்கிறார், பாருப்பா, எனக்கு நீ உதவி தான் பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் நான் யாரை பார்க்குறேனோ அவன் துன்பத்துக்கு ஆளாகிறான். அந்த துன்பங்கள் இருக்கும், அவன் என்னென்ன இருக்கும் அவன்கிட்ட இருக்கோ அதெல்லாமே அவன் இழந்துருவான் அப்படின்னு. அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் ஒரு ராமனுடைய தாசன். ஸோ என்கிட்ட என்ன இருக்குது இழுக்கிறதுக்கு? ஒன்றுமே இல்லை. எனக்கு சொத்து பத்துன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் ஒரு ராமனுடைய தாசன் தான். அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீட்டு எடுக்கிறாரு. அப்போது சனீஸ்வரர் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு. நான் சனீஸ்வரர் வந்து ஒரு துன்பம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்னு தான் கொடுக்குறேன். அதை இவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று, உங்களுடைய பக்தரன் யாரே வந்தாலும் அவங்களுக்கு நான் துன்பத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாராம். அதனால்தான் சனியினுடைய தசைகள் புக்திகள் வரும்போது, இல்லை சனியினுடைய அஷ்டம சனி இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த சனிகள்லாம் வரும்போது ஜோதிடத்தில் ஆஞ்சநேயரை வழிபட்டா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும்ன்றது ஒரு கதையில் வந்த விஷயம். சனீஸ்வரர் அப்படின்னு, சனீஸ்வரர் நிதானமாக நடக்கக்கூடிய கிரகம். சனி வந்து ரொம்ப பெரிய கிரகமாக இருக்கிறதுனால நிதானமாக தான் நடக்கும். யானை எப்பவுமே ஓடுறது கம்மி தான், நடக்கிறது தான் நல்லது.
நடந்தால் தான் அதுவும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா? அவ்வளோ பெரிய உயர்ந்த பிராணி. ஸோ அப்படி தான் இவ்வளோ பெரிய கிரகம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 30 மாதம் எடுக்குது. ஸோ அதனால நிதானமாக இருந்தால் பிரதானமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு. அதனால இப்போ நிதானமே யாருக்கும் இல்லையே. அந்த நிதானம் இருக்கிறவங்க தானே உயர்ந்த இடத்துக்கு. அந்த நிதானமாக சமாதானமாக இருந்தால் எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு நாங்கள் போகலாம் அப்படின்றதுக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அவங்க பேச்சு, அவங்க நடக்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஸ்லோன்னு ஆகிடாது. ஸ்லோ ஃபாஸ்ட்டுன்னு வராது அங்கே. அந்த நிதானம் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த ஸ்லோவும் ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஹால்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இவர் துன்பத்தை கொடுக்கணும் ஒருத்தருக்கு. அவங்க டர்ம் வந்துச்சுன்னா சனீஸ்வரர் வந்து ஏழையும் பார்க்க மாட்டார், பணக்காரனும் பார்க்க மாட்டார், ஈவன் கடவுளையும் பார்க்க மாட்டார். அப்படிங்கிறதுக்கு ஈஸ்வரனையே போய் பிடிச்சவர் சனி. அவர் மறைந்து போய் என்னை பிடிக்க முடியலையப்பான்னு ஒரு 7.5 வருஷம் விட்டு வந்த பிறகு நான் பிடிச்சதுனால தான் நீங்கள் போய் அங்கே இருந்தீங்க 7.5 வருஷம் எல்லாத்தையும் கைலாயத்தெல்லாம் திறந்து இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். அதில் வந்து ஈஸ்வர பட்டத்தை இவருக்கு கொடுத்தாரு ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை வரும். அப்போது ஈஸ்வர பட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பதவி. அதை விட உயர்ந்த பதவி வேறு எதுவும் இல்லை. ஈஸ்வரன் கிட்ட ஒரு பட்டம் வாங்குறது ஈஸ்வர பட்டம். அதனால சனீஸ்வரர் அப்படின்னு கூட கூப்பிடுறாங்கன்னு ஒரு கதையில் வரும். அப்போ இந்த 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க கர்மக்காரகன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க செய்யக்கூடிய செயலால், அவங்க நடந்து கொடுக்கக்கூடிய அந்த சன்னடத்தினால எவ்வளோ உயர்ந்த பதவிக்கு போகிறாங்கன்னா, சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவங்க இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது. நோ பேக்ரவுண்ட் அட் ஆல். ஆனால் அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கூட அந்த க்ஷேத்திரத்தில் அந்த ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு பொசிஷனுக்கு போகிறது வந்து இவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினி ஃபீல்டே எடுத்துக்கோங்க. ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க வந்தாலே அங்கே ஷைன் ஆகிறது கஷ்டம். அந்த சினி ஃபீல்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், சினி ஃபீல்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் ஃபீல்ட் ஆகட்டும், பேக்ரவுண்டோடு வந்தவங்கள சர்வைவ் ஆகிறது கஷ்டன்ற மாதிரி தான் எல்லா துறையும் இருக்குது. அதில் சினிமா துறைன்றது ரொம்ப கஷ்டமானது, பொலிட்டிக்கல் துறைன்றது அதுவும் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க ஈவன் பொலிட்டிக்கல், சினிமா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்கள் தான். அதில் கூட பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் இவங்களுக்கு இருக்குன்னா மிக ஆகாது. அதுக்கு ஒரு 3 பேரை சொல்கிறேன் பாருங்கள். 8ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க தான் ராக்கிங் ஸ்டார் யஷ். கர்நாடகா சூப்பர் ஸ்டாரில் ஒருத்தர். இப்போது உலக அளவுக்கு ஃபேமஸ். கர்நாடகா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா எல்லாமே. ஸோ வெரி சிம்பிள் பேக்ரவுண்ட். அவங்க பேர் வந்து நவீன் அப்படின்ட்டு. நவீன்ன்றது யஷ்ஷாக மாறிச்சு. ஃபாதர் வந்து இந்த கவர்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட்ஸில் டிரைவராக ஒர்க் பண்ணவங்க. மதர் வந்து சிம்பிளாக இந்த சிட் ஃபண்டு அந்த இதுவும் நடத்துகிற மாதிரி ஒரு ஹோம் மேக்கர். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் பேக்ரவுண்ட். மேக்ஸிமம் மாத சம்பளத்தில் அவங்க இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் இப்போ KGF 1, KGF 2, ராக்கிங் ஸ்டார் யஷ் என்ற பேரில் உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆன அளவுக்கு அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கிறது பார்க்கலாம். சிம்பிளாக சீரியலில் கூட சின்ன ரோல் தான். சீரியலில் கூட சின்ன ரோல் தான் அவங்க ஸ்டார்டிங் கெரியரில் செஞ்சது. இப்போ பார்த்தா அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து 10-15 பேர் கொலாபரேட் ஆகி ஏதாவது சினிமா எடுத்தால் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி பட்ஜெட்டில் சினிமா எடுத்தால் தான் முடியும். இல்லைன்னா அவங்க சினிமாவுக்கு சப்ஜெக்டுக்கு முடியவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு போயிட்டார். இன்னும் 17ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்கள நம்ம இனி யாரை சொல்ல முடியும்? நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 17ஆம் தேதி பிறந்தவங்க. 3 தடவை CM, 3 தடவை பிரைம் மினிஸ்டர் PM. அதுக்கு நம்ம மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் தான் அவங்க தமிழ்நாடுக்கு. MG ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து 17ஆம் தேதி பிறந்தார். அவங்களுக்கு நம்ம நிகராக என்ன சொல்ல முடியும்? இப்போது நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் ரிலேட்டட் ரெவல்யூஷன் கொண்டு வந்த நரேந்திர மோடி அவர்கள் 17 தான். தமிழ்நாட்டில் அழியாம் பேர், அது நான் பூத்தோ நான் பவிஷ்யத்து, சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் இருக்கிற பேர் ஒரே பேர் தான் MGR அவர்கள். அவரும் 17ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க தான். இவங்க 2 பேருடைய துன்பமும் அவ்வளோதான், இவங்களும் அவ்வளோதான். சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் MGR.
நரேந்திர மோடி அவர்களும் சாதாரண ஃபேமிலி தான். ரொம்ப சிம்பிள் பேக்ரவுண்ட். ஒரு ஒரு வேளை 2 வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டவங்க ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்கெல்லாம் 2, 3 தடவை சீஃப் மினிஸ்டர் ஆகிறது என்ன? தமிழ்நாட்டில் அவர் தான் நமக்கு கண் கண்ட தெய்வம்ன்ற மாதிரி பேர் வாங்குறது. 2 தடவை 3 தடவை சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம், இவர் தான் தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் வாங்குறது எல்லாரால முடியாது. ஆனால் அந்த துன்பங்களெல்லாம் அவங்க கடந்து வந்ததுனால தான் அதெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுல 2ஆம் பேச்சு இல்லை. ஓகே, இன்னும் 26ஆம் தேதி பிறந்தவங்க மன்மோகன் சிங் 2 டைம் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. ஆக்சுவலி கண்டெஸ்ட் அப்படிங்கிற விஷயங்களே அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஜனங்களாக தேர்ந்தெடுத்து ஒரு எம்பி ஆகி அப்புறமா இதாகிறது தான் கரெக்டு. கான்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு லாலாம் கொண்டு வந்து சில ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி இவங்கள ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர், ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு போட்டு 2 தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டார். ஆனால் அவர் பேசிக்கலி ஒரு நல்ல எக்கனாமிஸ்ட். நிறைய பணத்தை பற்றி, ஃபினான்ஸை பற்றி ரெவல்யூஷனான சில விஷயங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கார். அப்போது 2 தடவை அவரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறது சாதாரணமான விஷயமா. இப்போல்லாம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால், சீஃப் மினிஸ்டர்னு சொன்னால் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இருந்தாலே டக்குன்னு அந்த அரசை கவுத்திட்டு வேற யாராவது உக்காத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நிலைமையில 2 டைம் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போது 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லைன்றதுனால இந்த எக்ஸாம்பிளை கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு எதுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா, 8, 17, 27 பிறந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் சில துன்பங்கள்லாம் வந்தால் அதை விட்டுட்டே போதும்டா நமக்கு சாமி, இது என்ன அப்படிங்கிற மாதிரி எதுவும் முடியாது நம்மளால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துடக்கூடாது. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு நடந்துக்கிட்டே போயிட்டு இருக்கணும் இல்லையா? அதுக்கு இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக இருக்கும் வீடியோ. அதனால தான் இதை செய்துட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 4 புத்தகங்கள் இதை பற்றி எழுதியிருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் கூட சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து. ஸோ சர்டிஃபைடு நியூமராலஜிஸ்ட்டாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அவகாசம். நீங்கள் கூட இதை பயன்படுத்திக்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க யார் யார், எப்படி எப்படி இருப்பாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை பார்த்துக்கிட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால் அப்போது இன்னும் நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. பட் டிமெரிட் பாயிண்ட்ஸு வீக்னஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்ட்ரென்த்து நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் வீக்னஸும் தெரிஞ்சுக்கிட்டு வீக்னஸை குறைச்சிக்கிட்டே போய் ஸ்ட்ரென்த்தை நம்ம கூட்டிகிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்தி பர்சனாக வந்துடும், வெளியில் வருவோம். 8ஆம் தேதி பிறந்தவர் தான் அசாருத்தீன். வண்டர்ஃபுல் கிரிக்கெட்டர். அவர் மாதிரி பேட்ஸ்மேன், அவர் மாதிரி ஃபீல்டர் பார்க்கவே முடியாது. ஆனால் ஒரு கொஞ்ச காலம் ஒரு செகண்ட் ஆஃப் வரும்போது கொஞ்சம் பேர் அவங்களுக்கு அடிபட்டுச்சு, கொஞ்சம் பெட்டிங்கில் அதில் இதில் இருக்கார், கொஞ்சம் ஏதோ ஃபிக்ஸிங்கில் இருக்கார் அப்படின்னு எல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ஆம் தேதி பிறந்திருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளோ பேர் வருதோ அதுக்கு அவதூறு கூட வந்துடலாம். இன்னும் ராக்ஃபெல்லர் ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன், கெரோசினை கண்டுபிடிச்சவர், அப்புறமா நிறைய பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தவர். ஆனால் அவருக்கு இன்னொரு நெகட்டிவ் சைடு என்ன இருக்குது அப்படின்னா, ராக்ஃபெல்லருக்கு அவரோட ஃபவுண்டேஷன்லேருந்து சில ஈவில் விஷயத்துக்கு மட்டும்தான், டீப் ஸ்டேட், ஒரு ஹை சொசைட்டி, இலுமினாட்டி, இந்த பேரெல்லாம் அடிப்படுது பார்த்தீங்களா? அதுக்கு இவரு கூட ஒரு ஃபேமிலி, அதில் ராக்ஃபெல்லர் ஃபேமிலி. ஸோ அது நெகட்டிவ் சைடு. 2 பேருக்கு சொன்னேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். இன்னும் அதுக்கு அடுத்தது வந்தால் அல்லு அர்ஜுன், வண்டர்ஃபுல் ஆக்டர், தெலுங்கு சூப்பர் ஸ்டார். ஓகே, கோஃபி அனன் அப்போது இது இதாக இருந்தவர், செக்ரட்டரியாக இருந்தவர். ஸோ அமெரிக்காவில் கோஃபி அனன் ரொம்ப நல்ல பேர், நல்ல ஒரு பேர் வாங்கினவர். அதுக்கு அடுத்தது வந்து சின்மயானந்த சுவாமி. ஸோ சின்மயா மிஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு ஆன்மீக குரு. 8th ஜூன் பிறந்தவங்க. அதுக்கு அடுத்தது 8th பிறந்தவங்க தான் வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி, கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸ் சிஎம் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அதுக்கு அடுத்தது சௌரவ் கங்குலி, இந்தியா கேப்டனாக இருந்தார், இந்தியா டீம் கிரிக்கெட் டீம் கேப்டனாக இருந்தார் சௌரவ் கங்குலி, 8ஆம் தேதி பிறந்தவர். ஸோ அதே போல் இன்னும் 17ஆம் தேதி பிறந்தவங்கள நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? மக்கள் திலகம் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அவருக்கு ஈகரா யாரை சொல்ல முடியும்? நரேந்திர மோடி, அவங்க கூட 17ஆம் தேதி பிறந்தவங்க. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு 17th ஜனவரி பிறந்தவங்க. ஸோ
17th மார்ச் பிறந்தவங்க. கர்நாடகா சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமாருடைய பையன். ஸோ எப்படி எம்ஜிஆர் தமிழ்நாடுக்கு, சிவாஜி கணேசன் அவங்க தமிழ்நாடுக்கு எப்படி சூப்பர் ஸ்டார்ஸோ, ஆந்திர பிரதேஷ்க்கு என்டி ராமாராவ், அக்கினேனி நாகேஸ்வர் ராவ், ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாக்கு எப்படி சூப்பர் ஸ்டாரோ, அதே போல் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் வந்து டாக்டர் ராஜ்குமார் அவங்களுடைய பையன். ஒரு 90 வயசில் எல்லாரும் என்ன பேர் சம்பாதிக்கணுமோ அதெல்லாம் 45 வயசுக்கே சம்பாதிச்சிட்டாரு. கர்நாடகாவுக்கு அவரும் ஒரு கடவுள் தான். அவர் இறந்து போய் கிட்ட இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது, 2-3 வருஷம் ஆகுது. இப்போவும் கர்நாடகாவில் யாரே சினிமா எடுத்தாலும் சரி, அவருடைய ஃபோட்டோ போட்டுட்டு, நீங்கள் எங்களுடைய இதயத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுடைய இதயத்தில் இருக்கீங்க. எத்தனை பேர் சூப்பர் ஸ்டார்லாம், இப்போ டாக்டர் ராஜ்குமார் அவங்க ஃபாதரே இறந்து போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா சினிமாலும் டாக்டர் ராஜ்குமாரை போட்டு காட்டல இது வரைக்கும். ஏதோ ஒரு 6 மாதம் காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இவரை வந்து அவங்களுடைய பையனான புனித் ராஜ்குமார் வந்து 45 வயசுக்கே போயிட்டாரு. சின்ன படம் எடுத்தாலும் சரி, பெரிய படம் எடுத்தாலும் சரி, எல்லா படத்துக்கும் ஃபஸ்ட்டு வர்றதை புனித் ராஜ்குமாரோடைய ஃபோட்டோ போட்டு நீங்கள் எங்கள் இதயத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் படத்தையே ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. அவங்க இறந்து கிட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த மாதிரி ஒரு பேர், 45 வயசு தான் போயிட்டாரு. ஆனால் அந்த பேர் அழியாம பேரை சம்பாதிக்கக்கூடிய யோகம் 17ல் பிறந்தவங்க, 8ல் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இஃப் ஐ எம் நாட் ராங் 17th ஜூலை பிறந்தவங்க தான் பாரதி ராஜா. ஷங்கர் என்ன மாதிரி பெரிய வண்டர்ஃபுல் டைரக்டர், அவரு கூட 17ல் இருக்கோம். 17ல் தான் சியான் விக்ரம், நரேந்திர மோடி, ஸோ ஜெமினி கணேசன், அனில் கும்ப்ளே கிரிக்கெட்டர் 17ஆம் தேதி பிறந்தவர். 26ல் பிறந்தவர் தான் நம்ம மன்மோகன் சிங்னு சொன்னேன். 26ல் ரவித்தேஜன் ஒரு தெலுங்கு ஆக்டர் நீங்கள் பார்க்கலாம். பரமாம்ச யோகானந்தா 26ஆம் தேதியில் பிறந்தவங்க. ஸோ எஜுகேஷனலிஸ்ட் ஈஸ்வர் சந்திர சாகர், ஸோ இவங்க ஒரு நல்ல எஜுகேஷனலிஸ்ட்டு, 26 பிறந்தவங்க. மன்மோகன் சிங் சொன்ன 26. பட் அவங்களது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர், இவங்களது ஒன்றும் கிடையாது, இவங்க சும்மா பிரைம் மினிஸ்டர்ன்ற பேரில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் அவங்க மேலே. இன்னும் மதர் தெரீசா, அவங்க மதர்ன்ற பேரை வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மதருக்கு உண்மையான ஒரு விஷயங்கள் அவங்க செய்யலை. ஷீஸ் இன்டு கன்வர்ஷன் தான் மெயின் வேலையாக செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கு பின்னாடி நல்ல ஹெல்தி பர்சனை இல்லாமல் ஆக்கி அதில் ஒரு கம்பேஷனை வாங்குறது, அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது ஒரு காலத்துலலாம் எழுதி வைக்கணும் பெண்ணில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஹிஸ்ட்ரியை. எழுதி வைக்கும்போது எதேதோ இவங்களுக்கு மனம் வந்த போல் எழுதிட்டு போயிடனாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் மீடியா வந்ததுனால என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால ஒயிட் இஸ் ஒயிட், பிளாக் இஸ் பிளாக்ன்ற மாதிரி வந்துடும். 17ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க அந்த மாதிரி டபுள் ரோல், டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் யாரே இருந்தாலும் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, அப்புறம் பிரச்சனையில் தான் மாட்டுவாங்க. ஸோ நான் வெளியில் தான் இவங்கள இப்படி நினச்சிட்டு இருந்தேன், உள்ளுக்குள்ளே இவங்க வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேவானந்த் 26th செப்டம்பர் பிறந்தவங்க, வண்டர்ஃபுல் ஹிந்தி நடிகன். ஸோ இத்தனை பேரை பார்க்கும்போது பர்னாட் ஷா, ஸோ இவர் கூட வந்து 26ஆம் தேதி பிறந்தவர். ஸோ இத்தனை பேரை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷன் கட்டாயம் 8, 17, 26ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ செஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் குழந்தைங்க நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க கேரக்டர்ஸ்னால் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கூட ஈஸி. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. ஏதோ என் பையன், எங்கள் பசங்க நம்ம பேரச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கேயோ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பிரதர்ஹுட், சிஸ்டர்ஹுட், ஓகே, பேரண்ட்ஸ், சில்ட்ரன் எல்லாமே பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம கேரக்டர் மேனரிசமை நாம் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யாருன்னு கூட தெரிஞ்சிச்சுன்னா லைஃப் ரொம்ப சூப்பராக போகிறோம். இல்லைன்னா கான்ட்ரவர்சி தான், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர். ஸோ புலி யார், அப்புறமா பூனை யார், பசு யார், பாம்பு யார், சிங்கம் யார், அப்படிங்கிற யானை யார், இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது யானைன்னா இதெல்லாம் செஞ்சிடும், பூனைன்னா இதெல்லாம் செஞ்சிடும், புலின்னா இப்படியெல்லாம் செய்யும், சிங்கம்னா இப்படியெல்லாம் செய்யும், பாம்புன்னா இப்படி செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவோம். இல்லைன்னா ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாததுனால தான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கேரக்டர் மேனரிசம், ஒரு தேதியில் பிறந்திருக்கிறவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். இது பெஸ்ட்டு. இதுக்கு அடுத்தது இவங்களுக்கு 2025ன்னா என்னென்ன 1 or 2 months இருக்குது, அவ்வளோதான்.
9 இவங்களுக்கு ரொம்ப ஆகக்கூடிய நம்பர் கிடையாது. ஆனா 8ஆம் தேதி பிறந்தவங்க நிறைய பேர் 9 ஃபாலோ பண்றாங்க. 9 ஃபாலோ பண்ணா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அதனால போதுமான அளவுல நீங்க 6ஆம் நம்பர பயன்படுத்துங்க அதிகமா. 9ஆம் நம்பர பயன்படுத்தணும். 9ஆம் நம்பர் வரக்கூடிய வருடங்கள்ல உங்களுக்கு சில பிரச்சனை தான் வரும். அதனால நியூ வெஞ்சர்ஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னா டபுள் செக்கப் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தெல்லாம் காட்டி ஒரு நல்ல ஒரு மென்டர், குரு பார்த்து நீங்க ஆரம்பிக்கலாம். ருட்டீன் ஒர்க் செய்துட்டு போலாம். நோ ப்ராப்ளம். ஆப்போசிட் நம்பரா இருந்தாலும். அதுக்கு அடுத்தது 8, 17, 26ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்களுக்கு லக்கி டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இவங்க என்னென்ன பயன்படுத்தினா லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது. முக்கியமாக ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரை பார்ப்போம். 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு லக்கி மொபைல் நம்பர் வந்து 51 டோட்டல் வரக்கூடிய மொபைல் நம்பர் தான் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர். 6ல் இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 5ல் எண்ட் ஆகணும். ஸோ 10 நம்பரையும் கூட்டினா 51 டோட்டல் வரணும். 5, 6 மொபைல் அதிகமாக இருக்கணும். எதுக்கு 5, 6 சொல்கிறேன்னா 5ன்னா நாராயணன், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 6ன்னா லக்ஷ்மி. லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கக்கூடிய நம்பராக அது அமையும். அந்த மொபைலில் ஒரு கொல்லாப்பூர் மகாலட்சுமி இது ப்ரொஃபைல் பிக்கு ஒரு ரிங் டோன் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மியில் ஏதாவது ஒரு லக்ஷ்மியை நீங்கள் ஃபோட்டோவை போட்டு வச்சுக்கலாம். இல்லை அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோவும் போட்டோ வச்சுக்கலாம் ப்ரொஃபைல் பிக்காக. ரிங் டோன் லக்ஷ்மி தான் போட்டு வைங்க. அந்த மொபைல் நம்பர் 51 டோட்டல் வரக்கூடிய மொபைல் நம்பரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா லைஃப் டைமுக்கு நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லாக போவீங்க. அதனால் இந்த 51 டோட்டல் வரக்கூடிய மொபைல் நம்பரை பயன்படுத்துங்க. லைஃப் ஃபுல்லு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அப்புறமா 2வது லக்கி டிப்பு 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு 6 தான் லக்கி நம்பர். அதனால் 6ஐ எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ நீங்கள் ஆல் வாக்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் 6ஐ பயன்படுத்தலாம். என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைலில் 00 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு மொபைலை வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா மதியம் 1 மணி 2 மணின்னு காட்டாது. மதியம் 1 மணின்னா 13 ஹவர்ஸ்னு காட்டும். 2 மணின்னா 14 ஹவர்ஸ்னு காட்டும். கரெக்டாக? ஸோ அப்படி 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா மொபைலை காலையில் எந்திரிக்கணும், ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணி 2 நிமிஷத்துக்கு எந்திரிங்களேன், 6 ஆயிடுச்சு. 10 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பணும், 10 மணி 5 நிமிஷத்துக்கு கிளம்புங்க, 6 ஆயிடுச்சு. ஒரு பெட்ரோல் போடணும், 2000 ரூபாய்க்கு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்க, 2400க்கு போடுங்க, 6 ஆயிடுச்சு. 2, 4, 6. ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் போடணும்னு நினச்சிங்க, 1500க்கு போடுங்க, 6 ஆயிடுச்சு. ஒரு டெபாசிட் பண்ணணும், 50,000 டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்க, 50,000 100 ருபீஸ் சேர்த்து பண்ணுங்க, 5 + 1 6 ஆயிடுச்சு. ஒரு 4000 ரூபா ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்க, 4200 ரூபா ட்ரா பண்ணுங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்பர் வாங்கணும், ஒரு 6 டோட்டல் வரக்கூடிய நம்பர் வாங்கிக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும், ஒரு 6 வர்ற மாதிரி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி 6ஐ நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிசல்ட்ஸும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், அருமையான ரிசல்ட்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது 3வது லக்கி டிப்ஸு 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு லக்கி கலர்ஸ் வந்து ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ, ஆல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன், லைட் கிரே கலர். இப்படி லைட் கிரேல ஒரு 5-6 கலர் கிடைக்கும் உங்களுக்கு. சில்வர் கிரே கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் லிட்டில் கிரே, ஆஷ் கிரே கிடைக்கும். அந்த கலர்ஸ் கிரேல பயன்படுத்தலாம். ஆனால் க்ரீனில் வந்து ஒரு 3-4 வெரைட்டிஸ் கிடைக்கும். பாட்டில் க்ரீன் கிடைக்கும், பிஸ்தா க்ரீன் கிடைக்கும், ஆலிவ் க்ரீன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் உங்களுடைய ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை, அந்த கலருடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் வேர் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங்குக்கு போனாலும் சரி, ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போனாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸுக்கு போனாலும் சரி, அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் அந்த கலரை வேர் பண்ணும்போது. அப்போ நீங்கள் எந்த அட்மாஸ்ஃபியர் இருக்கோ, நீங்கள் எந்த அட்மாஸ்ஃபியரில் எந்த என்விரான்மெண்ட் இருக்கீங்களோ அது கூட அப்படியே ப்ளசண்ட்டாக கொண்டு வந்துடலாம். அப்போது சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் இந்த கலரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதனால் பாட்டில் க்ரீன், ஆலிவ் க்ரீன், பிஸ்தா க்ரீன், ராயல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, சில்வர் கிரே, ஆஷ் கிரே இந்த கலரை அதிகமாக பயன்படுத்துங்க. அருமையான ரிசல்ட் உங்களை தேடி வரும். சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி ஆகிடுவீங்க நீங்கள். ஸோ இன்னும் லாஸ்ட் ஒரு லக்கி டிப் என்னென்னா டைரெக்ஷன்ஸ் தான். 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு லக்கி டைரெக்ஷன் வந்து நார்த், வடக்கு, அப்புறமா ஆக்னேயம், சவுத் ஈஸ்ட். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போது வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் கிளம்பணும், உங்களுக்கு லக்கி டைம் தெரியும்,
10:00 அப்படின்னா 10:00 5 மினிட்ஸ் தான் வெளியில் கிளம்புவீங்க. கிளம்பும்போது ஒரு நார்த்துக்கு 2 அடி வச்சுட்டு வெளியில் போங்க. ஒரு சவுத் ஈஸ்ட்டுக்கு ஒரு 2 அடி நடந்துட்டு அப்புறமா வெளியில் கிளம்புங்க. பாருங்கள் எவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த வேலை விஷயமா போகிறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதுக்கு அடுத்தது ஒரு மெயில் போடணும், ஒரு மெசேஜ் போடணும் யாருக்கும். டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி அருமையாக வச்சுக்கோங்க, ஒரு பேராகிராஃப் ஆகட்டும் எல்லாவட்டும். சென்ட் பண்ணுறதுக்கு லக்கி டைம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நார்த் ஃபேஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க, சவுத் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. பாருங்கள் அந்த மெயிலு அந்த மெசேஜ் போய் அதுக்கு பவுன்ஸ் பேக் வந்து நல்ல அருமையான ரிசல்ட்டோட தான் வரும். அதனால் லக்கி டைரக்ஷனை இப்படி பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று, ஏதோ இம்பார்ட்டண்ட் கால் அட்டென்ட் பண்ணணும், ஒரு கான்ஃபரன்ஸ் கால் அட்டென்ட் பண்ணணும், ஒரு வீடியோ கால் பண்ணணும், ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், ஒரு ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், ஆன்லைன் அட்டென்ட் பண்ணணும். அதெல்லாமே நார்த் ஃபேஸ் பண்ணி சவுத் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அந்த கான்ஃபரன்ஸுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். அதனுடைய கான்வர்சேஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் வரும் பாருங்கள். ஸோ அப்போது இந்த டைரக்ஷனை பயன்படுத்துறதுனால ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா லக்கி டிப்ஸும் சொல்லியிருக்கு, எல்லா விஷயங்களும் பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லக்கி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு. அருமையாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு. ஸோ மறுபடியும் புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.